கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்றெல்லாம் பாராட்டினார்கள். சேரன், சோழன், பாண்டியன் என்ற மன்னர்கள் வாழ்ந்த அவர்களால் ஆட்சி பெற்ற தமிழகம் என்று சொன்னார்கள். இங்கிருந்து இமய மலைக்கு சென்று கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு சிலை வடித்தான் என்றெல்லாம் பாராட்டினார்கள். ஆனால் இன்று நாம் ஒரு வடநாட்டு தலைவனுக்கு, வடநாட்டு வெறியனுக்கு நாம் அடிபணிந்து கொண்டிருக்கின்றோம். தான் வைத்தது தான் சட்டம், தான் இந்த இந்திய நாட்டுக்கு தலைவன், என்னை தவிர வேறொரு தலைவன் வந்துவிடக்கூடாது, என் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் எந்த மாநிலத்தையும் ஆளக்கூடாது என்ற ஒரு வைராக்கியத்துடன், மனதிலே ஒரு வஞ்சக எண்ணத்துடன் இந்தியாவை சீர்குலைத்து அவனுடைய ஆட்சி பீடத்தில் இருந்து ஏவப்பட்ட ஏவலக்காரனாக இருக்கின்ற கவர்னர் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவனுடைய கொடுங்கோல் ஆட்சி நிலவி கொண்டிருக்கின்றது. கவர்னர்கள் என்றால் யார்? அன்று ஸ்டாலின் சொன்னது போல் ஆட்டுக்கு தாடி என்று அவர் சொன்னார். ஆனால் இன்று ஸ்டாலின் அந்த கவர்னரை எதிர்த்து பேச துணியவில்லை. அந்த கவர்னருக்கு எதிராக என்னுடைய நாட்டுக்காரனை நான் ஆட்சி பீடத்தில் அமர்த்துவேன் என்று எந்த கட்சியும் முனையவில்லை. ஒவ்வொருவரும் தன்னலத்தோடு 2 இடம் கிடைத்தவர், 234 இடங்களிலே 2 இடம் கிடைத்தவர்களுக்கு மாபெரும் அந்தஸ்து தர வேண்டும், மரியாதை தர வேண்டும், அவர்களுக்கு பதவி தர வேண்டும், ஆட்சியில் அவர்களுக்கு இடம் தர வேண்டும். என்ன தன்னலம் ஐயா இது? சிறிதும் யோசித்து பார்க்க மாட்டீர்களா? நீங்கள்லாம் தியாகிகளா? நீங்கள்லாம் நாட்டுக்காக உழைப்பவர்களா? நாட்டு மக்களின் நலத்தை நீங்கள் எண்ணுபவர்களா? சிந்தித்து பாருங்கள். நாம் செய்வது எவ்வளவு பெரிய துரோகத்தனம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.